வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவடி சரணம். உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்வோம். உள்ளும் புறமும் அமைதியே நிலவுகிறது. உச்சி முதல் பாதம் வரை உடலில் எங்கேனும் இறுக்கங்கள் இருக்குமானால் தளர்த்தி கொள்வோம். கொஞ்சம் உடலை கவனிங்க. ஒரு தளர்வான நிலையில் தியானம் ஆற்றுவதற்காக இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் நாம் அனைவரும் குருமகான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷியின் அருளால் இந்த பிரபஞ்சத்தோடு எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறோம் என்ற ஒரு நினைவோடு ஒரு அமைதியாக சூழ்நிலையில் தியானிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் என்ற முழு மனதோடு ஒரு தளர்வான நிலையில் அமர்ந்து தியானம் செய்வோம். வாழ்க வளமுடன். மெய்ப்பொருள் வணக்கம். கொஞ்சம் குருவோட வாசகத்தோடு இணைந்து அப்படியே வாருங்க. ஏதோ சடங்காக அந்த கவியை சொல்லாம அந்த கவியில் இருக்கிற உட்பொருளாகவே நம்ம மாறி நின்று அந்த கவியை சொல்லும் பொழுது அப்படி பாவனையோட இணைந்து வரணும். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காட்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதெங்கே. இந்த பெரு உலகமிசை எடுத்த பல பிறவிகள் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவா சார்ந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாடி சுத்தி
தண்டுவட சுத்தி ஒரு 10 முறை அஸ்வினி முத்திரை. வாழ்க. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். அருள்நிறை ஆசான் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்கமல பாதங்களுக்கு வணக்கம். தவம் துரியாதீதம் துவக்கம் ஆக்னை. குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்திலிருந்து கும்பி எழுந்து ஆக்னா சக்கரம் அமரட்டும். ஆக்னை தவம்.
ஆக்னையில் அழுத்தம் அந்த அழுத்தத்தின் உள்ளே பிரவேசித்து நீங்கள் செல்லும் பொழுது அது உயிரின் மையம். அந்த உயிரின் மையத்தில் அழுத்தம் என்பது அதனுடைய இயல்பாக இருக்கிறது. அந்த அழுத்தம் என்பது இறைநிலையினுடைய பேராற்றலாகிய சூழ்ந்தழுத்தமேதான் என்பதை உணர்ந்து ஆக்னையில் உயிரின் மையத்தில் அந்த சூழ்ந்த அழுத்தத்தை முழுமையாக உணர்ந்து உணர்ந்து ஒடுங்கி 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 நுணுகி 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 ஆக்னை தவம். துரியம், தலை உச்சி, பிரம்மரந்தரம், இடவல சுழலாக உச்சியில் சுழன்று 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 தீட்சை கொடுக்கும் பொழுது எப்படி அந்த சுழற்சி இருந்ததோ அதுபோல அந்த இடத்தில் சுழன்று 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 தலை உச்சியில் ஒரு புள்ளி அளவு ஒடுங்கி ஒடுங்கி நுணுகி 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 துரிய தவம் ஆற்றுவோம்.
இன்னும் மேலும் உயர்ந்து விரிந்து துவாதசங்கம் சூக்கும விரிவு. பக்கவாட்டிலும் உயர்ந்தும் இந்த சூக்குமத்தை முழுமையாக விரித்து பார்க்கிறோம். துவாதசங்கம் ஜீவகாந்த உடல். இன்னும் மேலும் உயர்ந்து விரிந்து சந்திரன், பூரண சந்திரன். இந்த ஜீவகாந்த உடல் அந்த சந்திரகாந்த அலைகளோடு முழுமையாக இணைந்து கொள்ளட்டும். சந்திரன் இன்னும் மேலும் உயர்ந்து விரிந்து சூரியன் இந்த ஜீவகாந்த உடல் அந்த சூரியகாந்த அலைகளோடு முழுமையாக இணைந்து கொள்ளட்டும். சூரியன் சூரியனை மையமாக வைத்து எல்லா திசைகளிலும் எல்லா கோணங்களிலும் விரிந்து 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 உயர்ந்து 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 பறந்து 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 நிற்கிறோம். இந்த பெரியக்க மண்டலம் முழுவதும் இந்த வான்காந்த களத்தில் எண்ணிறந்த ஞானிகள், குருமார்கள், சித்தர் பெருமக்கள், இன்னும் பெரியோர்கள் அத்தனை பேருடைய நல்ல எண்ணங்களும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காந்த புள்ளிகளாக நம் வெகு அருகில் அந்த காந்தம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஜீவகாந்த உடலை அந்த வான்காந்த களத்தில் இருக்கக்கூடிய எல்லா குருமார்கள், ஞானிகள், சித்தர் பெருமக்கள், பெரியோர்களுடைய காந்த அலைகளோடு நமது ஜீவகாந்த அலையை முழுமையாக இணைத்துக் கொள்வோம். அவர்களுடைய சக்தி நிலையில்
நமது ஜீவகாந்த சக்தியை முழுமையாக இணைத்துக் கொள்வோம். சக்திகள தவம். இன்னும் உயர்ந்து விரிந்து செல்கிறோம். இந்த பிரபஞ்ச எல்லைகளை எல்லாம் கடந்து அப்பாலுக்கு அப்பாலுக்கு அப்பாலாய் சுத்த வெளி, கும்மிருட்டு, சிவகளம்,
வாழ்க மீண்டும் நிர்வாக சுரங்கி இறங்கி சக்திகளும் இன்னும் இறங்கி சூரியன் இன்னும் இறங்கி சந்திரன் இன்னும் இறங்கி துவாதசம் இன்னும் இறங்கி துரியம்
தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவத்தால் பூரித்த ஆற்றலை உடல் முழுவதும் பரவுகிறோம். உச்சி முதல் பாதம் வரை உடலில் உள்ள ஒவ்வொரு செயல்களும் பூரித்திருக்கும் தவ நிறைந்து நிறைந்து பதுங்கி கொண்டிருப்பதை உடலும் உள்ளமும் தூய்மையும் சந்தேகம் ஒரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம் இல்லாகும். இறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞான பூமியாகும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் இல்லாகும். இறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பூமியாகும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் இல்லாகும். இறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பூமியாகும். குருமகான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியோடு அருளிய வேதாத்திரியம் ஆழியாறு அறிவித்திருக்கையில் உலக சமுதாய சேவா சங்கம் 15 வேளாண் பயன் அறிவித்திருக்கும் அதனை சார்ந்த பவனங்கள் இந்த தவத்திலே கலந்திருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் இன்று உலகமே ஒரு தொற்று கிருமிக்காக போராடிக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்ட களத்தில் வீரர்களாக சேவை செய்து கொண்டிருக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள் அனைவரையும் இந்த நுண்ணிய மனிதர்கள் அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க்கை வளர்ந்து மனதார வாழ்த்துக் கொள்வோம். இந்த உலகத்தை வாழ்த்துவோம். தமிழக மக்கள் அனைவரும் வாழ்க, இந்திய மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், தமிழக அரசாங்கம் வாழ்க வளமுடன், இந்திய அரசாங்கம் வாழ்க வளமுடன், உலக அரசாங்கம் வாழ்க வளமுடன், உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் வீரறிவை இன்னும் வாழ்க்கிறது. உலகமைப்பு நாடு போருலக கூட்டாட்சி வலுவாயும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைக்கின்ற வளங்காத்து ஆள வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நீர் செய்ய வேண்டும். வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க மலை வாழ்க்கை ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி மாறி அளவாய்ப்புள் மக்கள் மாறி ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பியுடைய மாறி அளவாய்ப்பு ஏரி குளம் கிணறு எல்லாம் நிரம்பியுள்ள வாழ்க வியகம், வாழ்க வியகம், வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம் மனதில் அமைதியாகும், நம்மை சுற்றிலும் அமைதியாகும், இந்த உலகம் முழுவதும் அமைதியாகும். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வியகம், இந்த சாலை வேளையில் வாழ்த்து நடைபெறும். குருமகான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியோடு ஆழ்வித்து அவர் தம் பேரறிவோடு இணைந்து நின்று அவர் அருளிய தத்துவங்களை இப்பொழுது உங்களுக்கு சிந்தனை விருந்தாக வழங்க இருக்கிறேன். வாழ்க இயக்கம், வாழ்க இயக்கம், வாழ்க விளம்பரம். ஒரு திருமந்திரம் சொல்றேன்.
கருடன் உருவம் கருதும் அளவிலே பருவிடம் நீங்கி பயம் கெடுமா போல். குருவின் உருவம் கருதும் அளவிலே மும்மலம் நீங்கி முக்தி வாழ்த்துமே. இந்த திருமந்திரம் குருவை பற்றி சிறப்பு சொல்லுகிறது. கருடன் உருவம் கருதும் அளவிலே அப்படின்னா, ஒரு கருடன் வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. கீழே ஒரு பருவிடம் கொண்ட ஒரு பாம்பு போய்கிறது. அந்த பருந்தினுடைய நிழல் அந்த பாம்பின் மீது பட்டாலே அது நடுநடுங்கி பயமாகி அதனுடைய அதிகமான விஷமெல்லாம் காணாமலே போய்விடுமா. அதுதான் அந்த வார்த்தை சொல்லு. கருடன் உருவம் கருதும் அளவில் அந்த நிழல் பட்டவன இந்த கருடன் தான் அதுக்கு மனதுக்குள்ள அது நினைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய விஷம் என்ற வீரியம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அது போல நாம் குருவினுடைய உருவம் கருதும் அளவில் அந்த குருவை நீங்க நினைச்சிட்டாவே போதும், உங்களிடம் இருக்கக்கூடிய ஆணவம் கண்ணியம் மாயை என்ற முன் மலங்களும் உங்களை விட்டு அகன்றிருக்கும் என்ற பொருள்களை அந்த திருமந்திரம் குருவினுடைய சிறப்பை மேன்மையை நமக்கு அறிவிக்கிறது. அதை தெளிவு திருவிரு காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தனை செய்தல் காணவில்லை. இன்னொரு இடத்தில் கூட குருவை பற்றி அவரோடு இணைந்து கொண்டால் இந்த அறிவில் தெளிவு ஏற்பட்டது என்று விளக்கினார். அந்த அளவில் குருவினை போற்றுவோம். குருவினுடைய தன்மையாக மாறுவோம். தந்தை தாயினுடைய உயிர் கலப்பு கிடைத்த பிறகு அவர்கள் அளித்த பதிவுகள் எல்லாம் தான் வெளிப்பட்டிருக்கிறது. அது பலவினை குருவினை. இந்த இருள் சேர் இருவினையும் சேரணும் அப்படின்னு சொன்னா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வள்ளுவன் சொல்கின்றது. அப்ப அந்த இருள் சேர் இருவினை என்பது நம்மிடம் சேராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய பொருளை யார் உண்மையிலேயே உணர்ந்திருக்கிறார்களோ அவரை நாம் சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய அந்த இரண்டு வினைகளும் நம்மை சேராது. இரண்டு வினைகளையும் கொடுத்தது தாய் தந்தை. இப்ப குருவினுடைய உயிர் கலப்பு என்பது நமக்கு ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் தந்தை தாயினுடைய தன்மைகள் அவருடைய மூதாதையருடைய தன்மைகள் தான் வெளிப்பட்டது. இப்பொழுது குருவினுடைய உயிர் கலப்பு ஏற்பட்ட பிறகு குருவினுடைய தன்மை வெளிப்படணும், குருவினுடைய குணம் வெளிப்படணும், குருவினுடைய அறிவு வெளிப்படணும், குருவினுடைய புகழ் நமக்கு கிடைக்கணும், குருவினுடைய உடல் வலிவு கிடைக்கணும், குருவினுடைய சுகம் கிடைக்கணும், குருவினுடைய செல்வம் கிடைக்கணும், கடைசியில உருவம் கிடைக்கணும். அந்த அளவுக்கு அந்த சம்பத்துக்களை எல்லாம் குருமகான் நமக்கு உயிர் கலப்பாக வந்த பிறகு அருளிக்கொண்டே இருக்கிறார் என்பதுதான் நிரசனமான உண்மை. அந்த அளவிலே ஒவ்வொருவர்களும் இறைத்தன்மை என்பது குருவினுடைய தன்மையாக வெளிப்பட வேண்டும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவன் மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மன் அப்படின்னு சொல்லும் பொழுது குருவினுடைய தன்மை வெளிப்பட்டாலே இறைத்தன்மை வெளிப்படுகிறது என்பதுதான் பொருள். அந்த அளவில் குருவினை வணங்குவோம், குருவினை போற்றுவோம், குருவினை வழிபடுவோம். வாழ்க்கை இந்த ஜூம் நிகழ்ச்சியில் வேலாயுதம்பாளையம் அறிவித்திருப்பதில் கணித்தபடி ஒரு வாரமாக உங்களோடு இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் முழுமையாக இணைந்திருக்கிறேன். நானும் ஆசையோடு விருப்பத்தோடு இருந்தேன். இன்று நேற்று இரவே ஐயாவிடம் இன்னும் செய்தி வரவில்லை என்று சொல்லி இந்த அவங்க பார்த்தா ரெடி பண்ணிடுன்னு ஐயா சொன்னாங்க.
அந்த அளவிலே உங்களோடு இணைவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல உடல் நலம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிந்தனை என்று செய்வோம். அதற்கு முதல்ல ஒரு தவம், அதுக்கான ஒரு விளக்கம், அதுக்கடுத்தது உடல் நலம், அடுத்து அகத்தாய்வு. அதை டிசைன் பண்ணி இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த எப்படி அதை கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு வாரமாக இன்னைக்கு தவம் தியானம் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. இப்ப இந்த 2 வார்த்தைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். தவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்திய திருநாட்டிலே தவம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டுல தவம் என்று சொல்லுகிறோம். இந்த வடநாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தபஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தபஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சிவானந்தர் ஒரு வேதத்திலிருந்து ஒரு சான்று காட்டுகின்றாங்க. என்ன அப்படின்னா தபஸ் என்ற வார்த்தைக்கு என்ன உட்பொருள் அப்படின்னு சொன்னா உருக்குதல் அப்படின்னு உட்பொருள் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப தவம் அப்படின்னு சொன்னா உருக்குதல் அப்படின்னு சொன்னா எதை உருக்குவது அப்படின்னு சொன்னா உருக்குனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப அந்த தபஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருக்குதல் அப்படின்னு சொன்னா ஒரு உதாரணமாக ஒரு துரு பிடித்த இரும்பு இருக்குது, அதெல்லாம் நம்ம விலைக்கு போடுறோம். இதெல்லாம் கொண்டு போய் அவங்க அந்த உருக்கு ஆலையில கொண்டு போய் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதை உருக்குறாங்க. அப்ப உருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய தூய இரும்பு என்பது செப்பரேட்டா வரும், அந்த அழுக்கு துருப்பிடித்தது தனியா வந்துடும். அப்ப அத அந்த உலையில போட்டு அவங்க அத ஒரு டிகிரியில அத வெப்பத்தை கொடுக்கும் பொழுது அது உருகி 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 அது மேலாக மிதந்து அந்த துருவெல்லாம் வெளியில போயிடும், இரும்பு மட்டும் நிலைத்து நிற்கும். இந்த துருப்பிடித்த இரும்புன்னு சொல்லுவோம். அப்ப துருப்பிடித்த இரும்பு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இல்லையா? துருப்பிடித்த இரும்பு எங்கேயாவது நம்ம கை கால வெட்டிச்சு அப்படின்னு சொன்னா அது கடுமையான விஷம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வாழ்வியல்ல பார்க்கிறோம். அப்ப துருப்பிடித்த அந்த கழிவுகளை எல்லாம் உருக்குதல் என்பது வெப்பத்தின் மூலமாக ஒரு அழுத்தம் கொடுக்க 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 ஒரு 300-400 டிகிரி 500 டிகிரி இன்னும் 1000 டிகிரி கூட கொடுப்பாங்க. கொடுத்து அது எல்லாத்தையும் கிளீன் பண்ற ஒர்க் நடக்குது. அப்போ உருக்குதல் என்பது புறத்தே நடக்கிறதுல இவ்வளவு விஷயம் பார்க்கிறோம். இப்ப தபஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உருக்குதல் அப்படின்னு சொன்னா நீங்கள் தவம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா உருக்குதல் என்பது உங்கள் உயிரில் நடக்கும். உயிரில் அழுக்கு இருக்கு, அதை உருக்கணும். உருக்குனா செப்பரேட்டா எப்படி அங்க அது தனிமைப்படுத்தி அது டோட்டலா வெளியேறிச்சோ அது போல நம்மளுடைய பதிவுகள் தனியா செக்யூரிகேட் ஆகி ஓடிட்டு மனம் ஆவியா போயிடும். தனி பண்ணி அது ஆவியா போயிடும். அதைத்தான் அது சொல்ல வருது. தபஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்மையான உருக்கணும். எதை உருக்குறது? உயிரை உருக்கணும். எப்படி உருக்குறது? தவம் செஞ்சுதான் உருக்கணும். காதலாகி கண்ணீ மல்கி அது உருகி நின்னம்னு சொல்றாங்கல்ல பக்தியில, அது போல தவம் செய்து உங்கள் உயிரை ஊனை உருக்கணும். உருக்கும் பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் டோட்டலா எரேஸ் ஆகும். அப்ப தவம் என்றால் உருக்குதல். பல்லுவும் கூட சொல்லுகின்றது, சுட சுட ஒளிரும் பொன் போல துன்பம் படப்பட நோற்பிப்பவருக்கு என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க ஒரு உயிரை நீங்க உருக்க 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 என்ன ஆகும்னா அது இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறும் பொழுது உங்களுக்கு துன்பமாக வரும். எனக்கு துன்பம் வந்துருச்சு துன்பம் வந்துருச்சு துன்பம் வந்துருச்சு நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அர்த்தமே இல்லை. தவம் செஞ்சா துன்பம் வருமா? வரும். அதை ஏற்றுக்கொள்ற மன பக்குவத்தை சாமிச்சு கொடுத்துருக்காங்க. அதை கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப சுட சுட ஒளிரும் பொன் போல துன்பம் படப்பட நோக்கி. அப்ப அந்த துன்பம் வரும் பொழுது என்ன பண்ணணும்? என்கிட்ட இருந்து ஒரு பதிவு போகுது, யாரோ ஒருத்தங்க எனக்கு துன்பம் கொடுக்கல,
என் உயிரில் இருக்கக்கூடிய அழுக்குதான் நான் தவம் செய்யும் பொழுது இப்படி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி எனக்கு துன்பத்தை கொடுக்கிறது. அந்த துன்பத்தை ஒன்று நான் அனுபவிப்பேன், இல்லைன்னா தீர்த்துக் கொள்வேன். இந்த உறுதிப்பாடு உங்களிடம், அது நோயாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை சிக்கலாக இருந்தாலும் சரி, உள்ளத்திலே களங்கமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை நீங்கள் இந்த மனவளக்கல யோகம் நமக்கு கொடுக்கிறது. மனவளக்கல யோகத்துக்கு முன்னால என்ன, மனநிலை சரியில்லாம போயிருக்கும். ஐயோ இப்படி ஒரு கவலை வந்துருச்சு, இப்படி ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னு. இப்பயும் வருதா? வருது. ஆனா அதை கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலையை அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி நமக்கு தத்துவங்களின் மூலமாக, அகத்தாய்வின் மூலமாக, தத்துவங்களின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நாம எப்ப உணர்றோமோ அப்பதான் நீங்க தவத்துக்குள்ள ஆழ்ந்து போகணும். எனக்கு இப்படி வந்துருச்சுன்னு நினைச்சு கவலைப்பட்டீங்கன்னா தவம் பண்ண முடியாது. அப்ப தவம் என்றாலே உறுத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளை நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ளணும். தியானம் அப்படின்னு ஒரு வார்த்தை, அது அஷ்டாங்க யோகத்துல 2ஆம் நூற்றாண்டிலேயே பதஞ்சலி என்ற ஒரு முனிவர் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. தியானம் அப்படின்னு சொன்னா, தியானம் அப்படிங்கிறது நீங்கள் செய்வதாக, நாம் இப்பொழுது செய்வதெல்லாம் தவம். தியானம் என்பது பிரத்யாகாரா தாரணை. பிரத்யாகாரம்னா புற மன விடுதலை. 5 புலன்களின் மூலமாக பெற்ற அந்த அனுபவம், அழுத்தம், ஒளி சுவை, மனம், இதிலிருந்து ஒரு புற விடுதலை வைத்து நீங்கள் இந்த தவத்தில் ஆழ்ந்து செல்ல 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 தாரணை என்ற ஒரு நிகழ்வு நிகழும். அப்ப அந்த தாரணையில என்ன நிகழ்வு, பிரத்யாகாரால என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா, பிரத்யாகாரா என்பது புற விடுதலை. உடனே இந்த மனம் அந்த உயிர்ல போய் அறிவோடு இணைந்து கொள்ளுமானா கொஞ்சம் கஷ்டப்படும். அந்த கஷ்டப்படுற ஒரு நிலையில ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு அலை பாயிர எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டே இருக்கும். சொல்லுவீங்க, ஐயோ தவம் பண்ணா எண்ணமா வருது, அது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் நிற்கும் பொழுதுலாம் அந்த எண்ணமா வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த நிலைக்கு நம்ம போகலன்னு அர்த்தம், தாரணைக்கு போகலன்னு அர்த்தம். அப்ப பிரத்யாகாரால என்ன நடக்குதுன்னா, நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு தண்ணீரை எடுத்து இப்படி ஒரு உயரமா வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல ஊற்றுட்டீங்கன்னா சலன்னு கொஞ்சம் அலை வாய்ந்து கீழே விடும். இதே நீங்க ஒரு எண்ணெயை எடுத்து அப்படி மேல இருந்து இப்படி ஊற்றி பாருங்க, அப்படியே ஒழுகும். இதுதான் பிரத்யாகாராக்கும் தாரணைக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்ப தாரணைக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேவையில்லாத எண்ணம், அந்த கெட்டமா வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறனால வராது. அப்ப இந்த தாரணை என்பது நிகழணும். அது நீங்க செய்யலாம். தவம் செய்ய 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 உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களின் அளவு கிட்டும் சொல்றாங்கல்ல, அது போல அந்த இடத்துல அப்படியே ஒழுகி நிற்கணும். ஒழுகி நின்று ஒரு 20 நிமிடம் அதே நிலை நிற்கணும். மன எண்ணமே வராத ஒரு நிலையில தாரணையில ஒழுகி உயிரின் மையத்துல நீங்க பயணப்பட்டீங்கன்னா, அடுத்தது தியானம் என்பது அதுவாக நிகழும். நீங்கள் பயிற்சி செய்வது அல்ல, தாரணை மட்டும் வரைதான் உங்களுக்கு. அடுத்து தியானம் அதுவா நிகழும். நீங்கள் அதற்கு அனுமதிக்கிறீர்கள். தாரணை என்பது நீங்கள் அனுமதி கொடுக்கிற உயிரினுடைய செயல். அதைத்தான் நீங்க செய்ய முடியும். அப்ப தாரணையில ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் எந்த எண்ணமும் இல்லாம நிக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு நிமிடம் எண்ணம் இல்லாம உட்கார முடியுது. அப்படி 20 நிமிஷம், அரை மணி நேரம் அப்படி நின்னா அந்த தியானம் என்பது அதுவாக நிகழும். அதுக்குள்ள உங்களை உயிருக்குள்ள கூட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் தியானம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு 48 hours அப்படி கணக்கு இருக்கு. அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கடைசியில நம்மளாக அதுவா போறதுதான். நீங்க ஒண்ணும் அதெல்லாம் கணக்குல நடக்கும். அப்படி நடந்த பொழுது சமாதி நிலை, ஆழ்ச்சி சமமான நிலை. அப்படி நீங்க ஒரு தியானம் செய்யும் பொழுது அதுக்கு ஒரு சிம்பல் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தியானம் செய்யறப்ப ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் நீங்க தியானம் பண்ணிட்டு கண்ணை விழித்து தியானம் நிறைவுல பாத்தீங்கன்னா, அரை மணி நேரம் போன மாதிரி, 1/4 மணி நேரம் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்பதான் உட்கார்ந்தா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சா அப்படி இருக்கும். இல்ல உட்கார்ந்த உடனேயே 1/4 மணி நேரம் கூட ஆயிருக்காது, 1 மணி நேரம் ஆன மாதிரி உடல் வலி அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க பிரத்யாகாரக்குள்ளேயே போகலன்னு எடுத்துக்கலாம். அதனால தியானத்திற்கும் தவத்திற்கும் இதுதான் முக்கியமான வழி. நான் புரிந்து கொண்டு இந்த தவம் தியானம் இந்த தவத்துல நாம தவம் செய்வார் தன் கருமம் செய்வார், மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசைப்பட்டு. தவம் செஞ்சுட்டீங்கன்னா ஆசை இல்லை, தேவைக்கு மட்டும்தான் ஆசை. தேவை என்பது இறைவன் கொடுத்தது.
அது துன்பமாகத்தான் இருக்கு. இயற்கை துன்பம், பசி, தாகம், தட்பவெட்ப பாதுகாப்பு, இயற்கை கிழிவுந்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் இயற்கை துன்பம். அது இறைவன் கொடுத்தது. அதை நீங்க முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ளணுமா? 100% நிறைவேற்றிக்கலாம். பசி இருக்கா, சாப்பிடணும், யோசியம்லாம் கேட்க வேண்டியதில்லை. அதனால இத முழுமையா புரிந்து கொண்டு நீங்கள் தவம் ஆற்றுங்கள். என்றாவது ஒரு நாள் அல்ல, இன்று கூட நீங்கள் அந்த கணத்தில் கூட அந்த தியானத்துக்குள்ள பயணப்பட்டு கொள்ளலாம். அது நீங்கள் செய்யக்கூடிய தவமும் அறமும் உங்களுக்கு அந்த தியானத்திற்குள்ள அழைத்து செல்லும் சொல்லி, அந்த தியானத்திற்கும் தவத்திற்கும் தியானத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அடுத்து இந்த உடல் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது சயின்ஸுக்கு தெரிந்ததெல்லாம் இது செல்களின் தொகுப்பு, அதுதான் சதையா இருக்கு, ரத்தமா இருக்கு, அதுல செஞ்சு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப உடல் என்பது அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு, விஞ்ஞானத்துக்கு தெரிந்த அளவு அதுதான். அப்ப மெஞ்ஞானம் அப்படின்னு ஒண்ணு வந்த பிறகுதான் இந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு, இது எப்படி இயங்குது, தானா இயங்குது, அட்டானமஸ் சிஸ்டம் உள்ள இருக்கு, தானாக இயங்கக்கூடிய ஒரு நிலை அங்க இருக்கிறதுனால அது என்னன்னே புரியல. மருத்துவர்கள் அதை பற்றி இன்றைய வரைக்கும் அறிந்தார்கள். அப்ப அந்த உடல் அப்படிங்கிறத பத்தி மேலோட்டமாகத்தான் அவங்க பாக்குறாங்க. அவங்க பார்க்கல, மேலோட்டமா பாக்குறது கூட இல்லை. அவங்க ஒரு MBBS ஸ்டூடெண்ட் 10 நாளுக்குள்ளேயே அங்க ஒரு பாடி, டெட் பாடியை போட்டு அது உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத சர்ச் பண்றாங்க. அப்படி டெட் பாடியை பார்த்தவங்களுக்கு அந்த உயிர் என்ற ஒரு நிலை அவர்களுக்கு தெரியாது. உள்ள இருக்கக்கூடிய இயக்கம் என்பது இந்த உயிரால் தான், இந்த உயிர் ஆற்றலால் தான், இந்த ஜீவகாந்தத்தால் தான் நடைபெறுகிறது அப்படிங்கிற சிந்தனைகளுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அது இல்லவும் இல்லை, அவங்களுடைய நூல்லையும் கிடையாது. ஆனா படிக்கிற யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஒரு பெருசா ஒண்ணு நோட்டீஸ் கூட மேல பெருசா சிம்பல் கூட ஒட்டிருப்பாங்க. ஆனா சொல்லிக் கொடுக்கறது சாதாரண பொருளை பற்றி மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. மெய்ப்பொருளை பற்றி அவர்கள் பயிற்சித்ததே கிடையாது. ஒரு பொருளினுடைய மூலம் அது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா டோட்டலா சொல்றதுன்னா எர்த்துல இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அதுதான் அவங்கள பொறுத்த அளவுல அது வந்த மூலம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு மேல இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பாமரனுக்கு தெரியக்கூடிய அறிவுட PhD நோபல் ஸ்காலர்ஸ் இதெல்லாம் தெரிய வாய்ப்பு. அதனால இந்த மெஞ்ஞானம் அப்படிங்கிறது, இந்த உடல் அப்படிங்கிறத முழுமையாக சொன்னவர்கள் சித்தர்கள் மக்கள். அவர்கள் எல்லாம் ஏற்றளவில் சொல்லி சேர்ந்த கருத்துக்களை அருத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி தான் நம் அறிவுக்கு முழுமையாக அந்த உடலுக்கு ஒரு பயிற்சி, அந்த உடலுக்குள்ளாக இயக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுத்து நமக்காக இந்த உடலை போற்றி பாதுகாப்பதற்கு ஒரு பயிற்சி அல்ல, 2 பயிற்சி அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 9 பயிற்சிகளை ஒரு 3 நிலைகளில் நமக்கு யோகமாக கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல இந்த உடலோட நீங்க இணையணும், அதுக்கப்புறம் தான் மற்றதோட நீங்க இணைய முடியும். உடல் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா இப்படி உட்கார முடியாது. உடல் முதல்ல சரியா இருக்கணும். அதுக்கு சாமி கொடுத்த பயிற்சி தான் இந்த 3 நிலைகள் நாம தினந்தோறும் ஆற்றி கொண்டிருக்கிறோம். அந்த 108 யோகாசன பயிற்சிகள் செய்தால் என்ன பயன் கிடைக்குமோ அதே பயனை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அடக்கி நமக்கு ஒரு எசன்ஸ் மாதிரி இந்த உடற்பயிற்சியில கொடுத்திருக்கிறாங்க. அதுல செஞ்சாலும் நரம்புகள் தான் இங்கு ஊக்குவிக்கப்படுகின்றன அந்த யோகாசனத்துல. ஆனா அதே இந்த உடற்பயிற்சியிலையும் சதைகளுக்கு இல்லை, அந்த சதைகளை இறுக்கி பிடித்து பின்னி பிணைந்திருக்கக்கூடிய நரம்புகளுக்கு தான் சாந்தி பயிற்சி கொடுத்திருக்காங்க.
நரம்பை சரி பண்ணிட்டா அந்த சதைகள் சரியாயிடும். அப்ப நரம்புகள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத சாந்தி சர்ச் பண்ணி பார்த்தாங்க. அதுலதான் அந்த ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. வாத பித்த சிலைத்துவம் என்ற ஒரு 3 ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். இதெல்லாம் சித்த வைத்தியர்கள் தான். நீங்க முன்னாடி போனீங்க அப்படின்னு சொன்னா கையை பிடிச்சு பார்ப்பாங்க, இதுல எந்த ஓட்டத்துல கோளாறு இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அது உயிர் வைத்தியம். இப்ப நீங்க போனீங்கன்னா ஹார்ட் பீட்டை வச்சுதான் பார்த்துட்டு அதை வச்சு கொடுக்குறாங்க. இல்ல நுரையீரலை பின்னாடி திரும்புன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. கையை பிடிச்சு பார்க்கறது அவங்களுக்கு தெரியாது. கையை பிடிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 5 பூதங்களோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தா தான் இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? பஞ்சபூதங்கள்ல தான் இருக்குது. அந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த உடல் என்பதே அவர்களுக்கு தெரியாது. அதை தெரிந்தவர்கள் சித்தர் மக்கள். அப்ப கையை பிடிச்சு பார்த்த உடனே அவங்க அந்த ஓட்டத்துல எந்த பூதத்துல கோளாறு இருக்கு அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. அதனால அந்த உடல் அப்படிங்கிறதுல இந்த பயிற்சிகள் எல்லாம் நரம்புக்காக நமக்கு கொடுத்த பயிற்சி. அதை நம்ம முழுமையாக உணர்ந்து செய்யணும். நேற்று கூட சுப்பையா என்று சொல்லக்கூடிய அழகப்பா யூனிவர்சிட்டியுடைய தலைவர் இதுல பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு மதுரை மண்டல யோகால அவர் கூட, அவருக்கு கால் நடக்க முடியாது. ஒரு ஒரு வலது பக்கம் காலை வச்சா இடது பக்கம் ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிடும். இந்த மாதிரிதான் அவர் கொஞ்சம் கோணி தான் நடப்பாராம். அப்படி நடக்கிறவர்கிட்ட இந்த பயிற்சிய பூங்குந்தன் ஐயா அவங்க மகளுக்கு பத்திரிகை கொடுக்க போறப்ப நம்ம பயிற்சியில ஒண்ணு எடுத்து இதை டெய்லி செய்யுங்க உங்களுக்கு சரியா போயிடும்னு சொல்லியிருக்காரு. அவரு என்னென்னமோ மாத்திரையெல்லாம் போட்டு அதை சரி பண்ண முடியாம கால் பயிற்சியை கரெக்டா அவர் செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. கடைசியில பார்த்தா அவருக்கு சரியா போயிடுச்சு. ஒரு வாரத்துல சரியா போயிடுச்சு. இந்த பயிற்சியை செஞ்சு உங்களால நம்ப முடியுதான்னு பாருங்க. நம்ம ஏதோ சாதாரணமா கால் பயிற்சி நினைச்சிட்டு இருக்கோம். கால் பயிற்சி செய்யறப்ப முட்டு பயிற்சி செஞ்சிடும். அதுக்கு அடுத்தது கீழே உட்கார்ந்து கால்களை அப்படி உள்ளே வெளியே என்று சொல்லி அதை விரிக்கிறோம். திரும்ப ஒரு சுழற்சி விடுறோம். திரும்ப அப்படி ஒரு வஜ்ராசனத்துல உட்காடுறோம். இதெல்லாம் அந்த காலுக்கு பயிற்சி. சாதாரணமா அதை கூட நம்ம விட்டுருவோம். சில நேரம் பயிற்சி செய்யறப்ப விட்டுட்டு கூட அதை செய்வோம். ஆனா அவருக்கு அது குணப்படுத்தி விட்டுருச்சு. அதுல என்ன நடந்திருக்கு? அங்க நரம்புகள்ல ஏதோ ஒரு முடிச்சு அந்த காலில் அவருக்கு இருந்திருக்கு. இந்த பயிற்சி செஞ்சோம்னா அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் சீரா போன உடனே அவர் ஸ்ட்ரைட்டா நடக்க ஆரம்பிச்சார். இதெல்லாம் சாதாரணமா தெரியுது அதை பாக்குறது. சாமிஜி அதை சாதாரணமா வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. எளிய முறை உடற்பயிற்சி. எளியன்னு சொல்லிட்டாவே நம்ம ஏதோ ஏழ்மையில இருக்கோம்னு நினைச்சிட்டு நம்ம அதை செய்யறது இல்லை. அப்ப அவருக்கு என்ன பேர் கொடுத்துக்கணும்? இது பணக்கார உயர் உடற்பயிற்சி கொடுக்கணும் இல்லையா? அதனால எளிய முறை அப்படின்னு சொல்லிட்டாவே சிம்பிளா இருக்கு. செய்யறதுக்கு சிம்பிளா இருக்குங்கிறதுக்காக அதுல பெரிய விஷயம் இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இறைவன் சிம்பிளா இருக்கான், எளிமையா இருக்கான். தெரிய மாட்டேங்கிறானே. ஒண்ணு தெரியுது அப்படின்னு சொன்னா அது பெருசு இல்லையா? அது கொஞ்சம் சின்னதா இருந்ததுன்னா இது சின்னது, இது பெருசு அப்படின்ற ஒரு பெரிய சாமி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சாமியை போய் கும்பிட்டு இருக்கோம். சின்ன கல்லை விட்டுருவோம், பெரிய கல்லை கும்பிடுவோம். இந்த சின்ன கல்ல தெரியாமையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது தெரியாது, அதனால அதை கும்பிட வேண்டாம். அது தெரியாதுல்ல, எனக்கு அந்த இறைவனை தெரியாதுல்ல, அதனால நான் கும்பிட வேண்டாம். சிறிதினும் சிறிதாய் பெரிதினும் பெரிதாய் ஆலர வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாரு. அதனால மைக்ரோ அண்ட் மேக்ரோவா தான் இறைவன் இருக்கிறான். அதுக்காக சிறுசா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதுல இறைவன் இல்லை, தூணுல இருக்கா துரும்புல இருக்கான்னு சொல்லும். அது போல எளிய முறை அப்படின்னு சொன்னா அது அந்த பயிற்சி நமக்கு ஏதோ உதவாதா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அப்ப முழுமையாக என்ன செய்யணும்? செய்து 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 அந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டத்தை சீராக உடல்ல இயங்க வைத்தோம் என்று சொன்னால் இந்த வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நோயின்றி வாழலாம். சாகிற வரைக்கும் நீங்க நோயின்றி வாழலாம். அதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வு. பெருவாழ்வுன்னா இதான். எனக்கும் துன்பம் இல்லாம அடுத்தவங்களுக்கும் துன்பம் இல்லாம ஏன் உடலை வச்சுக்க தெரியணும்ல. அது தெரியாம நான் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அது சரி வராதுல்ல. அதனால உடல் அப்படின்னு சொன்னா அதுல இவ்வளவு விஷயமும் உள்ள இருக்குங்கிறதே நம்ம முழுமையா புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த உடல் அப்படிங்கிறத ஒரு ஒரு வாகனம். அது அந்த வாகனத்துக்கு உள்ளுக்குள்ளதான் அந்த உயிரினுடைய ஆற்றல் தங்கி தான் வந்த நோக்கத்தையும் பிறவி பயனையும் பெறுவதற்காக அது சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது கூட நம்ம ஒத்தும் உதவியும் போகணும். அதுக்கு இந்த உடல் என்ற வாகனத்தை நம்ம கொஞ்சம் பயன்படுத்தி தான் தீரணும். இப்ப நரம்புகளுக்கு தான் இந்த பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு சீவக சிந்தாமணியில ஒரு பாடல் ஒன்று சொல்லுவாங்க, அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஈஸியா புரிகிற பாடல் தான்.
அரும்பு கோணிடில் வாசம் கோணுமோ, கரும்பு கோணிடில் ருசி கோணுமோ, இரும்பு கோணிடில் அங்குசம் ஆகுமே, நரம்பு கோணிடில் யான் என் செய்வேன். பாடல் ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஒரு மலர் இருக்கு, அதனுடைய அரும்பு கோணி இருக்குங்கிறதுக்காக வாசம் கோணிருமா? வாசம் வீசிக்கிட்டு தான் இருக்கும். கரும்பு கோணிருது, கடிச்சு பார்த்தா இனிப்பு இல்லாம இருக்குமா? கரும்பு கோணிடில் ருசி கோணுமோ. அடுத்தது இரும்பு கோணிடில், ஒரு இரும்பு வளைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக அது பயன் இல்லாம போயிருதா? அது யானையை அடக்குற அங்குசமாகவே ஆகுது. இரும்பு கோணிடில் அங்குசம் ஆகுமே, நரம்பு கோணிடில் யான் என் செய்வேன். ஒரு பக்கம் நரம்பு விளங்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? அதுக்கு மருந்தே இல்லை. ஏதோ ஒரு பக்கம் கோணிக்கிட்டே தான் நடக்கிறாங்க. என்னதான் தெராப்பி கொடுத்தாலும் மெடிக்கல்ல ஒன்றும் நடக்காது. அதுக்கு இந்த பயிற்சியை நீங்க செய்யணும். உடற்பயிற்சி பூரா நரம்பு கொடுத்த பயிற்சி தான். உயிருக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க சாமிஜி, அதுவும் நரம்பு ஊக்கம் தான். இதை செஞ்சுக்கிட்டே வர 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 உங்க உடம்புல ஏற்கனவே வர வேண்டிய ஒரு நோயாக இருந்தாலும் அது வராது. எழுதி வேணாலும் தர்றேன். அந்த அளவுக்கு இந்த உடற்பயிற்சியும் உயிர் பயிற்சியும் சாமிஜியால நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு உயர்ந்த பயிற்சி. அப்ப அந்த உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நரம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தானே தவிர அது சதைக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சி அல்ல. அப்ப சாமிஜி எப்படி டிசைன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது வெப்ப பிரதேசம், குளிர் பிரதேசம், இந்த ரெண்டு பிரதேசத்திலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சில உடல் பயிற்சி தேவைப்படும். இப்போ உடற்பயிற்சி ஏன் தேவை, இந்த காலகட்டத்துல தேவை அப்படின்னு சொல்றத நம்ம விஞ்ஞான காலகட்டம் இல்லையா? அப்ப இதுக்கு முன்னால எப்படி இந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமா இருந்தது. விவசாயத்தையே 100% நம்பி இருந்த மக்கள் தான். ஆடு மாடு கோழி இதுகளெல்லாம் இங்க மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் உலகம் பூரா அப்படிதான் இருந்தது. அப்போ உடல் உழைப்பு என்பது அவங்கள்ட்ட இயற்கையாகவே இருந்தது. ஒரு தண்ணீர் எடுக்க போகணும்னாவே 5 கிலோமீட்டர் நடந்து தான் போவாங்க. அவங்கள போய் உடற்பயிற்சி செய்ய முடியாது, அவங்களுக்கு வேண்டியதும் இல்லை. அந்த உடல்ல அப்படியெல்லாம் நடந்து போயிட்டு வரும் பொழுது குனிஞ்சு நிமிர்ந்து மாடுகளுக்கு சாணம் எடுக்க, அதுகளுக்கு உணவு கொடுக்க, இத மாதிரிலாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த உடற்பயிற்சி என்பது நிகழ்ந்தது. இப்ப விஞ்ஞானம் என்ற ஒன்று வந்த பிறகு எல்லாவற்றிற்கும் ஒரு கருவியை இந்த இயந்திரம் நமக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்து கொடுத்து விட்டது. அது நம்மளுடைய கிச்சன் வரைக்கும் வந்தாச்சு, ரோடு வரைக்கும் வந்தாச்சு. நீங்க இயங்கவே வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கால் எடுத்து வச்சா வண்டி தான் ஸ்டார்ட் ஆகுது, நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்னதா கடைக்கு போனா கூட 2 வீலர் தான் போயிட்டு வர மாதிரி இருக்கு. ஒரு சைக்கிள் கூட இன்னைக்கு காணாமல் போய்விட்டது. அப்ப விஞ்ஞான கருவிகளை எல்லாம் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்து வீடு பூரா நிறைத்து வைத்து இருக்கிறோம். இப்ப இந்த விஞ்ஞான கருவிகள், முன்னாடி எல்லாம் இந்த விஞ்ஞான கருவிகள் கிடையாது. அப்ப விஞ்ஞான கருவிகள் இல்லாத போது அந்த உடற்பயிற்சி என்பது தேவையில்லை. இப்ப விஞ்ஞான கருவிகள் வந்துருச்சு. ஒரே கேள்வி, இந்த விஞ்ஞான கருவிகளை எல்லாத்தையும் நீங்க எடுத்து போட்டுறலாம், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு உடற்பயிற்சி தேவையில்லை. இல்ல விஞ்ஞான கருவிகளோட தான் நான் வாழணும்னு சொன்னீங்கன்னா உடற்பயிற்சி தேவை. அது எளிய முறை உடற்பயிற்சி தான். நேற்று யோகாசனம் நடந்த மாதிரி, யோகா டேல நடந்த மாதிரி நீங்க காலத்துக்கு மேல தூக்குறது, நடராஜர் ஆடுற மாதிரிலாம் நீங்க ஒன்றும் ஆட வேண்டாம். சாமிஜி கொடுத்த உடற்பயிற்சி எளிய முறை உடற்பயிற்சி ஒரு 9 நிலைகளை நீங்க செஞ்சா போதும். எது பெட்டர் அப்படிங்கிறத நம்ம அறிவு சொல்லும் நமக்கு. அப்ப அதுபடி நம்ம போகலாம். அப்ப வீட்டுல எல்லாத்துக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மிஷின் தான். அதுவும் லேடிஸா இருக்கிறவங்களுக்கு அது மாதிரிதான் இருக்கு. எல்லாம் இந்த பட்டன் தொடுற மாதிரி ஒரே விரல்ல தான் எல்லாம் நடக்குது. அது கேஸா இருந்தாலும் சரி, அல்லது மிக்சியா இருந்தாலும் சரி, அல்லது கிரைண்டரா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அப்படின்னா எல்லாம் முடிஞ்சுச்சு வேலை. அப்ப உடலுக்கு அங்க ஒர்க்கே இல்லை, நின்ற நிலையிலேயே இப்படியே நெட்டு குத்துற, அப்படி போக வேண்டியது, அப்படியே வர வேண்டியது. அது போல ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லெஜரையாவது எடுத்து வச்சு நம்ம நாலாம் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்ப அதுவும் தேவையில்லை, அங்கேயும் விரலுக்கு தான் வேலை, அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தா போதும். உடலுக்கு உழைப்பு இல்லாம போச்சுன்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டத்தில் தடை ஏற்படும் பொழுது அது வலியாகும், அடுத்து நோயாக வரும். கடைசியில் அந்த நோயே காலத்தாலும் இடத்தாலும் நீடித்தும் நிலைத்தும் இருக்குமானால் அது மரணத்துக்கு கொண்டு போய் விடும்னு சாமி சொல்லுவாங்க. அதனால இந்த ஓட்டங்களை எல்லாம் நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த உடற்பயிற்சியை செய்யலாம். இன்னும் இந்த உடற்பயிற்சி எங்க செய்யணும் இல்லையா?
இப்ப உடற்பயிற்சி செய்யறதுக்கு அதுக்கும் விஞ்ஞான கருவிகளை நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம்னா நம்மள மாதிரி மோசமான ஆளு இந்த உலகத்துல இல்லை இல்லையா? கருவி வாங்கி வாக்கிங்க்கு ஒரு மிஷின் இருக்கு இல்லையா? ஓடுறதுக்கு அதுல ஒரு மிஷின் வச்சிருக்கான். கைகளை அப்படி தம்ஸ் அப் பண்றதுக்கு வைக்கிறதுக்குன்னு எல்லாமோ மிஷின் வாங்கி வீட்டுல போட்டு வச்சிருக்கோம். வீட்டுல நீங்க அதை போட்டு செய்ய வேண்டிய காரணம் என்ன? எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் அதுல நீங்க நிக்கணும். ஓடுறதுனாலும் சரி அல்லது நடக்கிறதுனாலும் சரி, அது ஒரு மிஷினை வாங்கி வீட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் அயல் நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி நமக்கு கொடுத்துருக்கான். அவன் விற்கணுங்கிறக்காக கொடுத்துருக்கான். அவன் அயல் நாட்டுல ஏன் அந்த மிஷினை வச்சிருக்கான்? அதை கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாத்தீங்களா நீங்க? அது ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, மேக்சிமம் குளிரான பிரதேசமா தான் இருக்கு. மலைகள் பெய்யக்கூடிய இடமா தான் இருக்கு. அவங்க வெளியே போக முடியாது, குளிர்ல வெளியில போக முடியாது. அதனால அந்த மிஷினை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எதையோ பார்த்து எதையோ சூடு போட்ட கதையா, என்கிட்ட காசு இருக்குங்கிறக்காக நானும் வீட்டுல மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு அதுல ஒரு ஸ்பீடை வச்சுக்கிட்டு நான் அந்த மிஷின் ஸ்பீடுக்கு இவன் ஓடிக்கிட்டு இருக்கான். இவனுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதை ஓடினாதான் தெரியும். கொஞ்சம் ஸ்பீடா ஓடினா ரொம்ப இலக்கும், சரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்மளே பண்ணிக்கலாம். சுவிட்சு நம்மகிட்டே இருக்கு, ஆனா சுவிட்சு இவன் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தேவையாங்கிறது நம்ம அறிவு தான் சிந்தனை பண்ணணும் இல்லையா? அப்ப இந்த விஞ்ஞான கருவிகளோடயே வாழ பழகிட்டான். இந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு இங்க சும்மாவே வேத்துக்கிட்டு இருக்கு. இதுல போய் வெளியில போய் ஜிம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி போடுறது, அதெல்லாம் தேவையா? சதைகளுக்கு இங்க என்ன பயிற்சி இருக்கு? நரம்புக்கு தான் பயிற்சி தேவை. நரம்பை நீ சரி பண்ணிட்டீங்கன்னாவே சதை இறுகிடும், ஸ்ட்ராங் ஆயிடும். அங்க ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. வேர்த்து விறுவிறுத்துட்டு இருக்கு இங்கேயே. இந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு என்ன மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிறத முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நமக்கெல்லாம் ஆண்களா இருந்தா ஒரு விளையாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. பெண்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு நாட்டியம் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறீங்க? எல்லாம் வீடியோல எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான். அதை பார்த்து நல்லா இருக்கு, நாட்டியம் நல்லா இருக்குன்னு பாரு, இதை பாரு, அதை பாரு. நீ செய்யறியா வீட்டுல? இல்லையே, போச்சு, அதெல்லாம் போச்சு. அவனை வெளியவே விடுறது இல்லையா? அவன் விளையாட போனான்னா உங்களுக்கு அப்படியே பதறுது, ஐயோ என் பிள்ளை விளையாண்டுட்டே இருக்குது, படிக்க மாட்டேங்குது. விளையாட விடுறதே இல்லை. வீடியோ வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா வீடியோல அந்த கேம் நடந்தது, செல்போன்லேயே அந்த கேம் நடந்தது. வெளியில விடுறதே இல்லை. சரி வீட்டுக்குள்ளேயே கிடக்குறானே பரவாயில்ல, என் சொன்னுடைய கேட்டுக்கிட்டு. இன்னும் முடமா குழந்தைகள் போய் விளையாடட்டுமே, ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடட்டுமே, அவனுக்கு தெரிஞ்ச விளையாட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடட்டுமே. இதையெல்லாம் இன்னைக்கு மறந்து விட்டோமே. வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப, இந்த எளிய முறை உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை முழுமையாக நாம செய்யணும். அதை செய்யணுமா அப்படின்னா, இப்போ உள்ள வந்த உடனே எல்லா பேரும் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, உடற்பயிற்சி செய்வாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு உபாதையில வருவாங்க. வந்து முடிச்ச உடனே இந்த உடற்பயிற்சியை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 நாள் பயிற்சி நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா உள்ள வந்து கேட்டுட்டு, சரிங்க நான் 12 நாள் பயிற்சி செஞ்சுட்டேன், இது எத்தனை மாசம் செய்யணும் இந்த பயிற்சியை? அடுத்த கேள்வி அவங்கள்ட்ட இருந்து அதே வரும். எத்தனை மாசம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இல்லைங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஓரலாம் அப்படி சொல்லுவோம். இல்லை ரொம்ப அழுத்தி கேட்டாங்கன்னா செய்யுங்க அதுக்கப்புறம் சொல்றோம். இல்லை ஒரு 1 வருஷம் செஞ்சு பாருங்க அப்படின்னா, 1 வருஷம் செய்யணுமா அதை அப்படின்னு அவங்க ஏதோ ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உள்ள ஃபீலிங் இருக்கும். இதே மாதிரியே எல்லா இடங்களையும் கேட்ட மாதிரியே சாமிகிட்டையும் என்ன பண்ணாங்களாம், போய் கேட்டிருக்காங்க. அடிக்கடி இதே மாதிரி கேட்ட உடனே சாமிஜி அது கோபமாக சொன்னாரு அப்படின்னு நான் முதல்ல எடுத்தேன். ஆனா அதனுடைய உட்பொருள் என்னங்கிறது என்னுடைய அறிவு அதுல சிந்தனை செய்தது. என்ன அப்படின்னா, சாமிகிட்ட போய் கேட்டிருக்காங்க, சாமி இந்த பயிற்சியை எத்தனை வருஷம் செய்யணும் அல்லது எத்தனை மாசம் செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், சாகுற வரைக்கும் செய்யணும் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அவரு பயந்துடுச்சு ஓடியே போயிட்டாரு. சாமி என்னன்னு தெரியல, அப்படி கோபமா சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு. உடனே இது இந்த செய்தி எனக்கு தெரிந்த உடனே நான் சிந்தனை பண்ணேன், சாமி இப்படி இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாங்க, சாகுற வரைக்கும் செய்யணும் அப்படின்னு நான். ஏன்னா ஒரு குரு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு உட்பொருள் இருக்கும். அதை நம்ம அறிவு புரிந்து கொள்ள முடியல, அவ்வளவுதான். குருவை புரிந்து கொள்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவருடைய வார்த்தையை கேட்கறதே பெரிய விஷயம், அதுல உட்பொருளை புரிந்து கொள்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றப்ப நானும் பல நாட்களாக அதை சிந்தனை செய்து எனக்கு ஒரு கிடைத்த விடை என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், பேசியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல போய் சாப்பிட போறேன். உடற்பயிற்சி காலைல எழுந்துச்சு செஞ்சாச்சு, தவம் செஞ்சாச்சு, காயகல்பம் செஞ்சாச்சு, செஞ்சு முடிச்சுட்டு நான் போறேன். போய் வீட்டுல போய் சாப்பிட போறேன். ஒரு துண்டு இட்லி எடுத்து இப்படி வாயில வச்ச உடனே விற்குனேன், செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா
இது ஆரோக்கியமான மரணமா அல்லது துர்மரணமா அப்படிங்கிறத நம்ம அறிவு என்ன சொல்லும்? செத்து போனோன்னு நீங்களே எல்லாரும் சொல்லுவீங்க, நேத்து பேசிக்கிட்டு இருந்தாரு பாருங்க, இன்னைக்கு டக்குன்னு செத்து போயிட்டாரு, நல்ல சாவுன்னு நம்மளே சொல்லுவோம் இல்லையா? அப்ப நல்ல சாவு கெட்ட சாவுன்னு இருக்கு. கெட்ட சாவுன்னு என்ன? உடல் நலம் குன்றி நமக்கும் துன்பமா அடுத்தவங்களுக்கும் துன்பத்தை கொடுத்துட்டு போறதுதான் கெட்ட சாவு. நல்ல சாவு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? காலையில உடற்பயிற்சி செஞ்சா டக்குன்னு போயிட்டான்ல, இதுதானே நல்ல சாவு. அதனாலதானே அவர் சொன்னாரு சாகுற வரைக்கும் உடற்பயிற்சி அப்படின்னு. என்ன அர்த்தம்? சாகுற வரைக்கும் நீ ஆரோக்கியமா இருப்பேன்னு அர்த்தம் உடற்பயிற்சி செஞ்சா அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன் இல்லையா? அதனால இந்த உடல் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. அதை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு போஸ்டரும் ஒவ்வொரு உறுப்புகளுக்காக சார்ந்து கொடுத்து, கைப்பயிற்சி, கால் பயிற்சி, தசைநார் மூச்சு பயிற்சி, நுரையீரல் பயிற்சின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. கடைசி அந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் கூட ஒவ்வொரு பாயிண்ட்ல வைக்கும் பொழுதெல்லாம் அந்த உறுப்புகள், வயிற்றுல இருக்க எல்லா உறுப்புகள், நுரையீரல் இருக்கிற உறுப்புகள் எல்லாத்துக்கும் சாமிச்சு அதை அந்த நார்த் போல் சவுத் போல்னு சொல்லி அந்த காந்தத்தை நீங்க கடைசியில் அதை வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்க உடலில் உள்ள தேவையில்லாத கழிவெல்லாம் எவாபரேட் ஆகி வெளியில போயிடும். அப்ப தூய காந்தம் என்பது உங்க உள்ள இருக்கும். அந்த காந்தத்தை வைத்து விரல் வழியாக இந்த வயிற்றில் இருக்க உறுப்புகள் எல்லாத்தையும், இந்த மார்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அந்த காந்தத்தை முழுமையாக இன்ஜெக்ஷன் மாதிரி உள்ள கொடுத்து சொல்றாரு. கேட்டிருக்கேன் இந்த பிளாக் போகும்னு எழுதியிருக்கு சொல்றாரு. கேட்பாருங்க, ஹார்ட்ல இருக்கிற பிளாக் போகுமா? நீங்க இந்த பாயிண்ட் வைக்கிறீங்க பாருங்க, அந்த இடம், அதுக்கு அடுத்த இடம், இந்த 2 இடம் பாயிண்ட்டும் நுரையீரல் இருக்கிறதும் ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு முழுமையாக குணமாகும்னு சாந்தி ஸ்பீச் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு அரை நிமிடம் அதில் நம்ம வைக்கிற மாதிரி இருக்குது. அது தினந்தோறும் நீங்கள் ஆற்ற 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 நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையில தப்பு தப்பா சாப்பிட்றது 5 அளவு முறை இல்லாமல் இருந்தாலும் இந்த உடற்பயிற்சியை நீங்க காலையில எழுந்திரிச்சு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல அந்த பாயிண்ட்ல நீங்க கையை வைத்து அந்த காந்தத்தை உள்ள நீங்க ஃபீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு முழுமையான உடல் நலம் என்பது காக்கப்படும். அதனால உடம்பை முன்னால எல்லாரும் இழுக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதைத்தான் திருமூலர் பகவான் கூட சொல்றாங்க, உடம்பை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டானு உடம்பினுள் யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடம்பு அப்படின்னு சொன்னா அது முன்னாடி இழுக்குன்னு தான் சதை பிண்டம். ஏன்னா அந்த சதை பிண்டத்துக்காக இந்த ஆண்கள் தான் மேக்சிமம் என்ன பண்ணாங்க, பெண்களுக்காக பின்னாலே போய் அளந்தாங்க. அதனாலதான் அவங்க அதை சதை பிண்டம், அது மோசம் அப்படின்லாம் தீட்டு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி வைத்ததுக்கு காரணமே என்னன்னா, பெண்கள் அப்படி ஒன்றும் அவங்க ஒழுக்கத்துல அப்படி மோசமா போகல, ஆண்கள் தான் அப்படி மோசமா போனாங்க. போனதுனாலதான் இது சரியில்லை, இந்த உடலே வேண்டாம் அப்படின்னு அந்த உடம்பை ரொம்ப வெறுத்தவங்க எல்லாம் பட்டினத்தார், அருணகிரிநாதர் எல்லாரும் போனவங்க எல்லாம் அது மாதிரிதான். அப்படி போனவங்க என்ன பண்ணாங்க, இந்த உடம்பே மோசம், அது ஊத்தை சடலம், அது பாட்டு கூட இருக்கு, ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறப்பதற்கு மருந்தனுக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறப்பதற்கு மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலமிட்டே உன்பாதம் வாரையணும். இன்னும் பட்டினத்தார் கூட சொல்றாங்களே, பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூட்டி ஓவென்று எழுதிட்டு சூரையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்ப பெயரினை நீக்கிடுவான். 63 வயசு ஆகுது எனக்கு சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இறந்த பிறகு எனக்கு என்ன பெயர் கொடுக்குறீங்க, நீ இறப்புக்கு வந்தாலும் கூட இந்த பாடியை எப்ப எடுப்பாங்க அப்படிதான் கேட்பீங்க. சீதாராமனை எப்ப எடுப்பாங்க, அருளியை எப்ப எடுப்பாங்க, பேராசிரியர் எப்ப எடுப்பாங்கன்னு கேட்க மாட்டேங்க. இந்த பாடியை எப்ப எடுப்பாங்க அப்படின்னா என்ன, தமிழ்ல பிணத்தை எப்ப எடுப்பாங்க அப்படிதான் சொல்றோம். பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூட்டி ஓன்னு அழுவான். அப்படி ஓன்னு அழும் பொழுது அந்த போன மெதுவா எந்திரிச்சு கூட வர்றையான்னு கேட்டா வருவானா? பிணமென்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூட்டி ஓவென்று எழுதிட்டு சூரையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு சுடுகாட்டுல கொண்டு போய் சுட்டு போட்டுருவான். அங்கன தண்ணியில குளிப்பான், நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிஞ்சிருவான். வரும்போதே கேட்டுக்கிட்டு வருவான், சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சா, என்ன சாப்பாடு வைக்கிறாங்க, எந்த டிஃபன் ரூம்ல சொல்லி இருக்கு அப்படின்னு காதுக்குள்ள ரகசியமா கேட்டுக்கிட்டே வருவான்.
நீரினில் மூழ்கி நினைப்பு. நம்மளும் அப்படித்தான். எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, தினந்தோறும் நினைச்சுக்கிட்டா இருக்கேன். ஏன்னா ஏதோ படத்தை பாக்குறப்ப நினைப்பு வருது, எனக்கு உயிர் கொடுத்தீங்க அப்படின்னு சந்தோஷம் வருது. அது மனவளக்கலைஞர் தான் வந்து தந்தை தாயை வணங்கி அதுக்கப்புறம் குருவை வணங்குறோம் அப்படின்னு சொல்றோம். மற்றவங்களா யார் நினைக்கிறாங்க? அவ்வளவுதான், தண்ணியில மூழ்கிட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. 3வது நாள் எல்லாத்தையும் முடிச்சு வேலைக்கு. நீ 3வது நாள் கூட இல்லை, ஒரே நாள்ல சொம்ப கையில கொடுத்துட்றாங்க. அதுக்குன்னு சில சுடுகாடெல்லாம் ரொம்ப ஃபேன்சியா வந்துருச்சு இல்லையா? அதனால அப்படிலாம் இன்னைக்கு இல்லை, நினைக்கவே மாட்டான். எத்தனை பேரு மாண்டவர்கள் இங்க இருக்கிறாங்க. சித்தர் தானே சொல்லுகிறார், ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால யாரையும் இங்க யாரும் நினைக்க மாட்டாங்க. அதனால இந்த உடலுக்கு அவ்வளவுதான் மதிப்பு இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. ஆனா அந்த உடலுக்குள்ளாக வாழ்ற வரைக்கும் இந்த உடலை நீங்க என்ன செய்யணும்? முழுமையாக பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கை பாதியிலேயே நின்றுவிடும். ஏன் கடைசி வரைக்கும் வாழணும்? ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு பிறவியினுடைய பயன் இருக்கு. அதை ரீச் பண்ணாம இந்த உடலை விட்டுறக்கூடாது, இந்த உயிரை விட்டுறக்கூடாது. இழுத்து பிடிச்சு நிக்கணும். தம் கட்டி நிக்கிறோம் சொல்ல பாருங்க, அது மாதிரி தம் கட்டி இந்த உயிரை தம் கட்டி நிப்பாட்ட தெரியணும். அதுக்கு இந்த பயிற்சியை நீங்க செய்யணும். அருட்தந்தை வேதாத்திரி முயற்சி கொடுத்த பயிற்சியை முழுமையா செய்யணும். அப்படி செய்தால் மட்டுமே இந்த உயிரை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வாகனம் என்பது இந்த உடல் தான் என்பதை நம் அனைவரும் முழுமையாக உணர்ந்து இந்த பயிற்சியை, உடற்பயிற்சியை முழுமையாக செய்வோம் என்று சொல்லி நாளை மீண்டும் உங்களை இதே வேளையில் சந்திக்கிறேன். இதுவரை உங்களோடு இணைந்திருந்ததிலே மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் இறைநிலையின் ஒரு பகுதியாகவே பாவித்து வணங்கியும் வாழ்க்கையும் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாழ்க. இப்ப கடைசியா நீங்க பேசும்போது முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு உள்ள போயிடுச்சு. காலையில கொஞ்சம் பக்கத்துல பேசுறேன், ஏதோ டவர் கொஞ்சம் போய் வந்த மாதிரி இருந்ததுங்க. காலையில பேக்ரவுண்ட்ல நிறைய பறவைங்களோட சவுண்டு, அதனால வாய்ஸ் கொஞ்சம் லோவா தெரிஞ்சது. வாழ்க வளமுடன். அனைத்து ஜூம் அன்பர்களும் தியான நிலைக்கு வந்துடலாம். ஐயா அவர்கள் கடந்த 1.5 மணி நேரமாக நம்மோடு தவமேற்றி, மேலும் அந்த உடற்பயிற்சியில அவர் எடுத்துக்காட்டு சொன்ன விதம், அந்த கால் பயிற்சியின் மூலமாக இதெல்லாம் நிறைய வேணுங்க. ஆசிரியர்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் போது இந்த ஆதாரபூர்வமான விஷயங்கள் அந்த உடற்பயிற்சியை சரி பண்ணுதுங்க. இது ரொம்ப அற்புதமான விளக்கம். அந்த வகையில உடற்பயிற்சி தொடங்கியிருக்காங்க. மேலும் ஆழ்ந்த கருத்துக்களை இந்த வாரம் முழுவதும் நம்ம கேட்க போறோம். அந்த வகையில மிக அற்புதமாக இந்த 1 மணி நேரம் பேசிய ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்ந்து, மேலும் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் இருக்கு, அது போய்க்கலாங்க. பேராசிரியர் சீதாராமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் தொழில் வளங்கள் யாவும் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் கருணையினால் பேராசிரியர் சீதாராமன் அவர்கள் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்வோம். மேலும் நமக்கு மாலை நேர சொற்பொழிவு எப்பொழுதும் போல 4:45 தொடங்கி தினசரி சொற்பொழிவு நடக்கும். அதுல எல்லாரும் கலந்து கொண்டு பயன்பெறுவோம். இதே போல 4:45 நாளைக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று தெரிஞ்சுக்கிறோம். இப்ப யாராவது ஐயா கிட்ட கேள்வி கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. அதை பொறுத்து ஐயாட்ட பேசிக்கலாம்.